நம்ம பாக்கியராஜ் இப்ப அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா இல்ல மலரோட அம்மாவை போய் பார்த்துட்டு வரதா என்ன பண்றதுன்னு தெரியலையே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. நம்ம அழகுமலர் பாக்கியராஜ் கூப்பிட்டு, என்னங்க கொஞ்சம் நிமிஷம் இந்தாண்ட வரீங்களா? என்னங்க, மாமா இப்பவே உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாரு, நீங்களும் எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. நான் காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அம்மா உடம்பு சரியில்லை, அம்மாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு மலர் கேட்க, பாக்கியராஜ் இருந்துட்டு, அதான் மலர், எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ இங்கே இரு, நான் அப்பாவை ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போறாங்க. என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? என்னை எப்படி வெளியே கூட்டிட்டு போவீங்க? நீ இருமலரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ராகவன் கிட்ட போய், அப்பா எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாமா அப்படின்னு கேட்க, ராஜலட்சுமி இருந்துட்டு, டே என்னடா அப்பாவுக்கு சுகர் அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு பயப்படுறாரு, நீ என்னமோ அசால்ட்டா நாளைக்கு போய்க்கலான்னு சொல்ற? உன்னை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் டயர்டா இருக்க மாதிரி தெரியலையே. அம்மா இல்லம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப கொஞ்சம் ஒர்க்குமா, நாளைக்கு நான் லீவ் போட்டு வரேன், நாளைக்கு காலையில கிளம்பி போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, மதி உடனே இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவரை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, என்னது வாங்க கூடயா? அவருக்கு ஆல்ரெடியே பிபி சுகரு கொலஸ்ட்ராலு எல்லாம் வந்ததுக்கு காரணமே நீ தான். உன் கூட போனா பிபி குறையாது, பிபி இன்னும் ஏறதான் செய்யும். டே பாக்கியராஜே வாடா, நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அவர் தான் டயர்டா இருக்குன்னு சொல்றாருல்ல, ஏன் உங்க இன்னொரு பையனை கூட்டிட்டு போனா என்ன? சரி நான் வரல, நான் அவருக்கு கால் பண்றேன், அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவனே வேலையில இருப்பான், அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பாகியராஜே கூட்டிட்டு போறேன். ஏய் பாகியராஜே நீ போய் கிளம்புடா அப்படின்னு சொன்னோடனே, பாகியராஜும் என்ன பேசுறதுனே தெரியாம, சரிப்பா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மலர் பின்னாடி இருந்துட்டு செம்மையா முறைக்கிறாங்க. என்ன பாக்கியராஜ் இது, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை போய் பார்த்துட்டு வர கூட எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? நீங்க கண்டிப்பா எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனை போய் கேஸை பற்ற வச்சு சுடுதண்ணியில லைட்டா கை விட்டுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. என்னாச்சு என்னாச்சு மலரு அப்படின்னு எல்லாரும் ஓடி வர, தெரியாம சுடுதண்ணியில கை பட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்ல, பாக்கியராஞ்சுக்கிட்டு, ஐயோ என்ன மலரு இப்படி குப்பிளிச்சிருச்சு, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ல, மலரும் இருந்துட்டு, ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதே, பெயின் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ராஜலட்சுமி உடனே வந்து, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா தண்ணி காய் வைக்கும் போது சுடுதண்ணியில கை வச்சுக்கிட்டாலாம்மா, கை நல்லா குப்பிளிச்சிருச்சுமா, நான் உடனே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, டேய் அப்புறம் அப்பாவை யார்டா கூட்டிட்டு போறது? அம்மா நான் சுரேஷை ஃபோன் பண்ணி வர சொல்றேம்மா. டேய் எல்லாரும் ஒரே ஒட்டுக்கா போயிடலாம்டா, நாங்களும் ஹாஸ்பிட்டல் தானே வரோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அப்பாவை செக்கப்புக்கு வேற டாக்டர் பார்க்கணும், மலரை வேற டாக்டர் பார்க்கணுமா, நான் சுரேஷ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்கிறேன், நீங்கள் அவன் கூட போயிட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, என்னங்க இவன் பொண்டாட்டி கையில் என்னமோ சுடுதண்ணி பட்டத்துக்கு இம்மா அலறான். ராகவன் இருந்துட்டு, சரிடி அவன் தான் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போகிறான்ல, நீ சுரேஷ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, சுரேஷ்க்கு கால் பண்ணா, அம்மா நான் ரொம்ப ஒரு கேஸ் விஷயமா ஐஜி கூட பேசிகிட்டு இருக்கேம்மா, நான் மீட்டிங்கில் இருக்கம்மா, இப்போ என்னால் எதுவுமே பேச முடியாது, வைங்கம்மா நானே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜலட்சுமி வந்துட்டு, என்னங்க அவன் ஏதோ மீட்டிங்கில் இருக்கானாம்மா, பேசுறதுக்கே அரை மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க, ஒன்று பண்ணுவோமா, பேசாமல் நம்ம மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருந்தா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவோமா அப்படின்னு சொல்ல, ராகவன் இருந்துட்டு, டேய் அதெல்லாம் வேணாண்டி, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் வேலையில் இருப்பார், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறது இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? ரிசல்ட் வந்தால் என்ன, உடம்பு நல்லா தானே இருக்குது, நாளைக்கே போய் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி வந்துட்டு, வேணாங்க எனக்கு வேற பயமாக இருக்குது, அப்புறம் நைட் டைமில் எதாவது ஒன்றுனா என்னங்க பண்ணுறது, நம்ம இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க, நீங்கள் இருங்க நான் ரேவதி கால் பண்ணி மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கால் பண்ணுறாங்க. ரேவதி எடுத்துட்டு, அம்மா ஏம்மா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, இல்லடி இது மாதிரி அப்பாவுக்கு ரிப்போர்ட் வந்து எல்லாமே அதிகமாக வந்திருக்கு, கொலஸ்ட்ராலு சுகரு எல்லாமே 4 பாயிண்ட் அதிகமாக இருக்கு ரேவதி, இந்த பாக்கியராஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா ஏதோ பொண்டாட்டி சுடுதண்ணியில் கை விட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடிட்டான், சுரேஷுக்கு கால் பண்ணால் நான் ஏதோ வேலையில் இருக்கேன் அப்படி இப்படின்றான், அதான் மாப்பிள்ளை ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவரை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாமான்னு கால் பண்ணேன், அவர் எங்கே வேலையாக இருக்காரா இல்லை வீட்டில் தான் இருக்காரா ரேவதி அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அவர் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தார், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், வேணா நீங்களே பேசிக்கிறீங்களா இல்லை நான் கேட்டு சொல்லட்டுமா? இல்லை ரேவதி நீ கூட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, உடனே ஃபோனை எடுத்துகிட்டு போய் தங்கராஜுக்கிட்ட கொடுக்குறாங்க ரேவதி. தங்கராஜ் அவங்க அத்தை கிட்ட, சரிங்க அத்தை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை கட் பண்ண உடனே ரேவதி கிட்ட, ஏண்டி உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்றாங்க, சரி
என்னை பார்த்தா என்ன வேலைக்காரமா இருக்குதா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது கூட உங்க வீட்ல இருக்கவங்க ஆளுக்கு நான் தான் அலையணுமா? நல்ல போய் பொண்ணு தேடி தேடி கட்டுன பாரு, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பி போயிடுறாங்க. கீழே போனா தங்கராஜோட அம்மா, டேய் இப்பதான்டா வேலைக்கு முடிச்சிட்டு வந்த, திரும்ப எங்கடா போற? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, சுரேஷோட அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதோ உடம்பு சரியில்லையாம்மா, அதுதான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்ட்டு. ஏன்டா அவங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க, இதுக்கு கூட நீ தான் அலையணுமா? நல்லா இருக்குடா இந்த கதை. இப்படி டெய்லியும் 3 டைம் நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு பேசாமல் அங்கேயே இருந்துக்கலாம் போ. என்னவோ போ, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, சரி விடுங்கம்மா பார்த்துக்கலாம், பெரியவங்க ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டாக கார் எடுத்துகிட்டு தங்கராஜ் வெளியே ரோடை கிராஸ் பண்ணும் போதே பாக்கியராஜும் மலரும் பைக்கில் அவங்க அம்மா வீட்டுக்கு நேராக போகிறத தங்கராஜ் பார்த்துட்றாரு. இவங்க எங்கே ஹாஸ்பிட்டல் இந்த சைடு இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறோன்ட்டு இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் பின்னாடியே போகிறாரு. பின்னாடி போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. அத்தை என்னமோ ஃபோனில் கையில் சுடுதண்ணி ஊற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொன்னாங்க, இவங்க என்னமோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வெளியவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? தம்பி சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்ல பாக்யராஜ் இருந்துட்டு, அத்தை நீங்கள் கிளம்புங்க அத்தை, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மலரோட அம்மா, அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, இப்போ நல்லா தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்ந்துட்டு, அம்மா வேணாம்மா நீ எழுந்திரிச்சு வா, எப்பவும் பார்க்குற டாக்டர்கிட்ட நம்ம போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் சொன்னா கேள்வி அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் ஆட்டோவில் போகிறத பார்த்துட்டு இவங்க எங்கே இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் திருப்பவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா மலரோட அம்மாவுக்கு எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு 3 பேரும் வெளியே வராங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, மலர் நல்லா தான் இருக்கா, அவங்க அம்மா தான் தாங்கி பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் இப்போ ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்க, டாக்டர் இருந்துட்டு உடனே, ஆமாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் அவங்களோட ரிலேட்டிவ் தான், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அதை நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இல்லைங்க அவங்களும் நானும் கொஞ்சம் நாளாக பேசுகிறதில்ல, நான் அவங்களோட தம்பி தான், என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் டாக்டர் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அவர் இருந்துட்டு, ஓ அப்படிங்களா, ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு இடுப்பு வலின்னு சொன்னாங்க, எலும்புகளில் கொஞ்சம் ஜவ்வு நகர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டேப்லெட் கொடுத்துருக்கேன் பெயின் கில்லருக்கு, வேலை எதுவும் செய்யக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். தங்கராஜ் இருந்துட்டு, சரிங்க டாக்டர் அப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பிடுறாரு. ஓ இவன் அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் மாமியாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜலட்சுமிக்கு ஃபோன் அடிச்சிடுறாரு. ஃபோன் அடித்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ராஜலட்சுமி வந்துட்டு, ஓ அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, அவள் வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு பேசிக்கிறேன், எவ்வளோ தைரியம் இருக்கும் அவளுக்கு, என் பையனையே பொய் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கா சொல்ல, ராகவன் இருந்துட்டு, அவனுக்கு எங்கே அறிவு போச்சு, பெத்த அப்பா அம்மா விட மாமியார் அவனுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்களா, வரட்டும் இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ராகவன் சொல்கிறாங்க. நம்ம பாக்கியராஜ் பண்ணது சரியா தப்பான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.